இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கிராம உதவியாளருக்கான தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்டர்வியூ இன்றைக்கி நடந்துச்சு. அவங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க, அப்புறமா அந்த இன்டர்வியூ லெட்டரில் என்னென்ன கொடுத்துருக்காங்கங்கிறத பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும். இனி இன்டர்வியூ அட்டன் போகிறவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் இந்த இன்டர்வியூ லெட்டரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6/9/2025 கிராம உதவியாளர் தேர்வு நீங்கள் எழுதுனீங்க. உங்களுக்கு இப்போது சான்றிதழ் சரிப்பா திறனறி தேர்வு, இருசக்கர வாகனம் ஓட்டுதல், அது அப்புறம் நேர்காணல், இதெல்லாம் இந்த டேட்டில் நடக்கும்னு சொல்லிட்டு எந்த இடத்துல நடக்குமோ அந்த ஸ்கூல் போட்டிருக்காங்க. அப்புறமா எத்தனை மணிக்கு 9 மணிக்கு கண்டிப்பாக வரணும்னு சொல்லியிருக்காங்க. கீழே குறிப்பில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த இது அனுமதி தற்காலிகமானது, ஆவணங்கள் சரிபார்ப்பு மற்றும் சரிபார்க்கிறதுல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை நீக்கிறதுக்கும் எங்களுக்கு இது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, நேர்காணல் தேர்வு மற்றும் திறன் தேர்வுக்காக மேலே குறிப்பிட்டுள்ள நேரமும் 30 நிமிடங்களுக்கு முன்பாக வர வேண்டும். 9 மணிக்குன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் 8:30 போயிடணும்னு கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் போயிடணும். லேட்டாக 9 மணிக்கெலாம் போனால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிருங்க. ஏன்னா ஹால் டிக்கெட்லேயே அதுதான் கொடுத்துருக்காங்க. அப்புறமா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நேர்காணலுக்கான இந்த அழைப்பாணையினை தேர்வுக்கு வரும்போது தவறாமல் கொண்டு வர வேண்டும். அழைப்பாணை கடிதம் இல்லாமல் எந்த விண்ணப்பத்தாரும் தேர்வு மையத்திற்கும் அனுமதிக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நம்மளோட ஹால் டிக்கெட்டை கொண்டு போகணும். ஹால் டிக்கெட்டை மறந்துட்டு போயிட்டீங்கன்னா உங்களை எக்ஸாம் ஹால்குள்ளே ஸ்கூலுக்குள்ளேயே ஃபஸ்ட் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை மறக்காமல் எடுத்துகிட்டு போயிருங்க. அப்புறம் அலைபேசி, புத்தகப்பை, வேறு எந்த ஒரு மின்னணு சாதனங்களும் மையத்திற்குள்ளே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதையும் எதுவும் எடுத்துகிட்டு போகாதீங்க. இதுக்கப்புறம் இப்போ என்ன கொஷின்ஸ் இந்த இன்டர்வியூவில் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு இன்டர்வியூக்கு போன உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் பார்க்குறாங்க. நம்ம கொடுத்துருப்போம்ல என்னென்ன சர்டிஃபிகேட் இருக்கோ எல்லா சர்டிஃபிகேட்ஸையும் ஒரிஜினல் ஜெராக்ஸை வச்சு நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்தது எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்ச அப்புறமா இப்போ நமக்கு இருசக்கர வாகனம் ஓட்ட தெரியும் லைசன்ஸ் வச்சுருந்தோன்னா அதை ஓட்டி காட்ட சொல்கிறாங்க. அது இல்லை சைக்கிள் ஓட்டனா அதை சைக்கிள் ஓட்ட சொல்லி காட்டுவாங்க. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இன்டர்வியூ கேட்குறாங்க. இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் வட்டத்தில் என்னென்ன கொஷின் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட் அவங்கள்ட்ட செல்ஃப் இன்ட்ரோ மாதிரி கொடுக்க சொல்லியிருக்காங்க. செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்த பிறகு நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன கேட்டிருக்காங்கன்னா, உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள், உங்கள் ஃபேமிலியோட சிச்சுவேஷன்ஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் மூணாவதாக என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, விவோ அசிஸ்டண்ட்டை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், அவங்களோட வேலைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் இதே கொஷின் தான் எல்லாம் அடுத்த மாவட்டத்துக்கும் கேட்பாங்கன்னு கிடையாது. இது நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி இப்படி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்னுமே உங்கள் மாவட்டத்தோட கலெக்டர் நேம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் உங்கள் பஞ்சாயத்தில் எத்தனை கிராமம் இருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம். கிராம உதவியாளருக்கு என்னென்ன வேலைகள் இருக்கும், அப்புறம் அவங்க விவோக்கு என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க இப்படிங்கிற மாதிரி இதை கொஞ்சம் ஜென்ரலாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் இன்டர்வியூவில் கேட்டிருக்காங்க. அவங்க ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, இவ்வளோ தான் கேட்டாங்கன்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் இதையும் இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்றைக்கி இப்படி தான் இன்டர்வியூ திருச்செந்தூர் வட்டத்தில் நடந்திருக்கு. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.